வடகிழக்கு அப்படிங்கிறப்போ, வடமேற்கு திசை எடுத்துக்கிட்டோம்னா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அதுக்கு இந்த மாரி ஏதாவது நம்பர்ஸ், சொல்யூஷன்லாம் இருக்காங்க? எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் நம்பர்ஸு, ஸ்விட்ச் வேர்ட்ஸு இந்த மாரி ஒவ்வொன்னும் மலர் மருந்துகள், ஆலய வழிபாடுகள் எல்லாமே குடுப்பேன். வடமேற்கு தான் நெறைய இருக்குங்க. வடமேற்கு பிரச்சனை இருக்கிற இடங்கள்லாம் ஸ்கின் அலர்ஜி இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள சண்டை, பிரச்சனைகள் இருக்கும். தொழில் நடத்துறாங்க அப்படின்னா, பார்ட்னர்ஸ் கிட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது போலவே இருதயத்தில பிரச்சனைகள் இருக்கும். நெறைய சொல்லிட்டே போலாம். அடுக்கிக்கிட்டே போலாம். நெறைய அந்த வெயின் நரம்பு தொடர்பான விஷயங்கள், வெரிகோஸ் வெயின் இதெல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நெறைய ஏராளமான சிக்கல்களை கொடுக்கக்கூடியது, பொருளாதாரத்தில தடை, கடன்கள், மீளாத கடன், கடன் மேல கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே அந்த வடமேற்கு தான் வச்சிருக்கு. இதற்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வீட்ல உள்ள இந்த மாரி வடமேற்கு பிரச்சனைய சொன்னாங்களாவே, உங்க வீட்ல உள்ளவங்களோட பேர சொல்லுங்கன்னு கேட்பேன். சில பெயர்கள் இருக்கும். இந்த வடமேற்கு பிரச்சனை உள்ள வீட்ல சில பெயர்கள் இருக்கும். அப்போ வந்து அந்த பெயர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இதில குறிப்பா வந்து நம்ம வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு. இப்ப சென்னைய பொறுத்தவரைக்கும் நான் வந்து நங்கநல்லூரும் சொல்வேன். ப்ளஸ் வந்து ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர், பேங்க் ஆஞ்சநேயர் எக்ஸலன்ட் ரிசல்ட் குடுப்பாரு. அவரும் சொல்வேன். நான் இங்க நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் அப்படின்னா, விஸ்வரூப தரிசனம் காலையில நேரத்தில நடக்கும். அத போய் பாருங்கன்னு சொல்வேன். இந்த மாதிரி வடமேற்குக்கு நெறைய விஷயங்கள் சொன்னாலும், இத பிரதானமா சொல்வேன். ஏன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல முற்றிலும் பெரிய ஒரு மாற்றத்த கொடுக்கக்கூடியது. அதுபோல அனுமன் சாலிசா சொல்லணும். அது மேல சான்ஸ்கிரிட்ல அனுமன் சாலிசா கேட்கணும்.